இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா கர்ணண்ணா, நேத்து ஹவுசிங் போர்ட்ல ஆளு தூக்கிட்டேன்னு வீடியோ காட்டினியே, அந்த ஆளு தானே இது? அண்ணா, உனக்கே விபூதி அடிக்க பார்த்தார்ல, அதான் இப்படி கிடக்குறாரு. டேய், மனுஷன் நடு ரோட்ல மயம் கிடக்குறான். நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? வயசுக்கேத்த பேச்சா பேசு. தம்பி என்ன பண்ண போகுது? யோ, நம்மளுக்கு எதுக்கு என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கயா. பாசே, முன்ன பின்ன தெரியாத ஆளை காப்பாத்துறேன்னு காப்பாத்தி ஹீரோ ஆகலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் பாசே. யோ, ஒருத்தங்க சாவ புழைக்க கிடக்குறான், வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா ஒருத்தனும் வரவும் மாட்டீங்க. ஆனா செய்யறவனையும் ஏதாவது நொட்ட சொல்லுவீங்க. இதால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். வேடிக்கை பார்க்க வந்த வெட்டி பயலுக்கு தானே நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களா? இடத்த விட்டு போயிட்டே இருங்க. டே சொக்கு, போய் ஆட்டோ போடு. சரிண்ணே. சொல்ல கோன்சு. கர்ணா, எங்கப்பா இருக்க? வசூல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா கோன்சு. இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன். முடிச்சுட்டு வந்து கணக்கு கொடுத்துட்றேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை கோன்சு. நமக்கு காசு தரணும்ல, அந்த நமச்சிவாயம். நமச்சிவாயனா? ஆமா. அந்த ஆள் ரோட்டில் வாங்கி கிடந்தான். அவரை இப்போ தான் கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். கண்ணு முடிச்சதும் வந்துடுறேன். அந்த ஆளை எதுக்கு நீ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த? எவனாவது ஆட்டோக்காரனை பிடிச்சி 50 100 கொடுத்து அனுப்பி வச்சுக்க வேண்டியதானே? யோ அக்கௌண்ட்ஸு, என்னையா பேசுற நீ? 1000 தான் அந்த ஆளுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கட்டுமே. அதுக்காக உயிருக்கு போராடுற மனுஷனை எப்படியா விட்டுட்டு வர்றது? புரியாம பேசாத. அந்த ஆளு நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீ இவ்வளவும் பண்ற. ஆனா அந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி ஹவுசிங் போர்டில் இருக்கிற மொத்த பேரும் உனதான கை காட்டுவாங்க. ஏன் அக்கௌண்ட்ஸு, அந்த ஹவுசிங் போர்டு ஜனத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன இதை பண்ண வேணாம்னு சொல்றியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. ஐயோ, நான் அதுக்காக சொல்ல கர்ணா. நீ எப்ப பிரச்சனையில மாட்டுவ, உன்னை ஒட்டு மொத்தமா கிருபா அண்ணங்கிட்ட இருந்து உன்னை ஓரங்கட்டி வைக்கலாம்னு திவாகர் தம்பி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனை பார்த்தாதா? திவாகர் தம்பி உன்னை கிருபா அண்ணன் மூஞ்சில முழிக்க விடாம பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே. சரி, நான் தெரியாம தான் அவனு கேக்குறேன். நீ கிருபானனை விட்டுட்டு இருந்துட முடியுமா? யோ, என்னையா வாய் வார்த்தைக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. என்னால அண்ணனை விட்டு எல்லாம் இருக்கவே முடியாது. தெரியுதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். முதல்ல அங்க இருந்து கிளம்பு. என்ன, கிளம்பிடுவல்ல? சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு, வச்சிடறேன். என்னண்ணே, கிளம்புவோமா? ஆமாண்டா, பணத்தை கட்டிட்டு கிளம்பிடலாம்.